அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு 2025ஆம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேயர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க. எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. எனக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான நேயர்கள் எல்லாம் பாராட்டினாங்க. சூப்பராக சொன்னீங்க சார், உண்மையிலே சொன்னது நடந்து சார், என்னுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுனதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன். ஸோ அப்போ தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொளி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட நம்ம நியூ இயர் பலங்களே சொன்னோம், 3 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது. சனி பகவான் ஃபஸ்ட்டு பெயர்ச்சி ஆகிறாரு, அதுக்கடுத்து குரு பகவான், அடுத்து ராகுகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த 3 கிரகங்களில் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த 3 கிரக பயிற்சியில் ஒரே ஒரு கிரக பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க, பதட்டம் அடைகிறீங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி வந்துட்டால் மட்டுமே 7.5 சனி, அஷ்டம சனி, விரைய சனி, பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசிலும் இருக்கு. ஸோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லினேன். யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள், தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறது தான். அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தெரியாமல் செய்கிற தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறது தான் சனி பகவானுடைய செயல்பாடு. ஸோ சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள், மற்ற நபர்களின் குடும்பத்தில் தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போகிறவர்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க, தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கவங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கொண்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம தவறாக ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமாக பயப்படணும், கவலைப்படணும். உண்மையான உழைப்பு, தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பெயர்ச்சி மூலமாக சில விஷயங்களில் நன்மைகளையும் பல விஷயங்களில் தன்னுடைய செயல்பாடுகளில் உள்ள தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது. அப்படி இன்கேஸ் உங்கள் ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்போ ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதட்டமாக இருக்குன்னா, நான் சொல்கிற வழிபாடு முறைகள், சில பரிகார முறைகள், சில தான முறைகளை செய்யும்பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம். கடகராசிக்காரர்களுக்கான 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகராசிக்காரங்க மற்றவங்க மேலே ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க, ரொம்ப அதிகமான பாசம் வைப்பீங்க. ஆனால் பாசம் வச்சுட்டு யாராவது சின்னதாக அவங்கள கஷ்டப்படுத்திட்டாலோ, பாசம் வச்சு அவங்க கஷ்டப்படுத்திட்டாலோ அல்லது ஏமாற்றம் செஞ்சிட்டாங்களோ உங்களால் தாங்க முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலே பெரிய ஒரு அழுத்தமான சூழ்நிலையை உருவாக்கி, ஏண்டா நம்மளை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்மளை ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி பல சிந்தனைகளில் நீங்கள் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிலைகள் உங்களுக்கு வரும். ஸோ அதிகமான பாசம்,
அதிகமான அக்கறை கொண்டு மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தும் கடகராசி அன்பர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம். சனி பகவான் கிட்டத்தட்ட கடந்த 2.5 வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியாக அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமரப் போகிறார். அப்போ உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று கருதப்படுவது மீன ராசி. 9ஆம் இடம் தான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம். அப்போ 9ஆம் இடத்தில் செல்ல போகின்ற சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களையும் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நிலைநிறுத்துகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி 8ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் என்னெல்லாம் உங்களை ஆட்டி படைச்சிருப்பாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் உணர்த்திருப்பாரு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 2 மினிட்ஸ் கேளுங்க. ஸோ அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் இப்ப நம்ம எடுக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கல, கோச்சார ரீதியாக கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கும், ஸோ இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எடுக்கிறோம். ஸோ இதுல வந்து குறைஞ்சது உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகள்ல ஒரு 60-70% நடந்திருக்கலாம். ஓகேவா? சில பேருக்கு சுய ஜாதகம் வலிமையா இருந்தா 40% நடந்திருக்கலாம். அதே போலதான் இப்ப நம்ம சொல்ல போற விஷயங்களும் இந்த 2025 சனி பயிற்சி காலங்கள்ல 2027 வரையும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்கள், எதிர்மறையான செயல்பாடுகள் என்பதையும் முழுமையா நீங்க புரிஞ்சுக்கிற முடியும். ஓகேவா? ஸோ ஓகே நம்ம என்ன பண்ணுவோம்னா கடந்த கால நிகழ்வுகள் சில விஷயத்த பார்க்குவோம். கடந்த 2.5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான ஆசைகள் இருந்திருக்கும். இந்த விஷயம்லாம் இயக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா எதுவுமே வெளிப்படையா செய்ய முடியாத தன்மையில மனசுக்குள்ளேயே டிஸ்டர்ப் ஆயிருப்பீங்க. இன்னொன்னு, நீங்க யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்களோ, பணம் கொடுத்து உதவுனீங்களோ அந்த பணத்தை மீண்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லாம போயிருக்கும். உங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பணம் வாங்கியிருப்பாங்க, நீங்க பணம் கட்டனே உங்கள்கிட்ட முறைச்சு பேசியிருப்பாங்க. என்னடா அது நம்ம கொடுத்த காசை கேட்கணும், அது கூட தரமாட்டேங்கானே அப்படிங்கிற ஃபீலிங்ல மனசுக்குள்ள வந்திருப்பீங்க. அதே போல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல ஒரு மன நிம்மதிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். நீங்க உண்மையா பாசமா அக்கறையா யார்ட்டெல்லாம் பாசம் காட்டினீங்களோ உங்க குடும்ப உறவுகிட்ட, அவங்க எல்லாமே உங்களை புரிந்து கொள்ளாம நடந்து கொண்டிருப்பாங்க. ஸோ அப்ப என்னடா அந்த குடும்பங்கிறது நமக்கான குடும்பம் இல்லையா, நம்ம உண்மையா இருந்து கூட நமக்கு நிம்மதி இல்லையே அப்படிங்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் வந்திருக்கும். ஸோ நீங்க ஒன்று சொல்றதை உங்க குழந்தைங்க ஒன்று செஞ்சிருப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 வாய்ப்புகள் வந்தும் அது தவற விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு. ஐயோ குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்க, நம்மளும் பல முயற்சிகள் எடுத்துட்டோம், பல வழிபாடு பண்ணிட்டோம், குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி, ஸோ குழந்தை வந்தாலுமே தங்க மாட்டேங்கி அப்படிங்கிற சூழ்நிலைலாம் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய புத்தியே வந்து செயல்படுத்த முடியாம இருந்திருக்கும். நீங்க அப்படியே ப்ராப்பரா பிளான் போட்டு வச்சிருப்பீங்க, இதை செஞ்சிருவோம், இதை செஞ்சு கரெக்டா பிளான் பண்ணி இதை நம்ம வெற்றி பெற்றலாம்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அதை நடத்த விடாம, உங்களை செய்ய விடாம பல குழப்பங்களையும் பல இன்னல்களையும் உங்களுடன் இருப்பவர்கள் அல்லது உங்களுக்கு தெரியாத நபர்கள் கொடுத்து குழப்பிப்பாங்க. ஸோ அப்போ நிதானத்தன்மையில செயல்படுத்திருக்க வாய்ப்புகள் இல்லை. அதே போல கடகராசியில யாரெல்லாம் தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்களோ, பிஸ்னஸ் நல்ல ஒரு லெவலுக்கு போகலாம் அப்படின்னு இருந்தாங்களோ அவங்களுக்குமே தொழில்ல பலவிதமான தடைகள் இருக்கும். பிஸ்னஸை விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற எண்ணம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துல பல பேருக்கு நடந்திருக்கும். பல பேர் போராடி அந்த பிஸ்னஸ் எப்பயா நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தக்க வச்சுதான் பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க. வேலையில பிடிக்காத இடத்துல போய் உங்களை உட்கார வச்சிருப்பாங்க. நீங்க நல்லா ஒர்க் பண்றவரு, திறமையா ஒர்க் பண்றவராக இருந்தாலும் உங்க திறமைக்கு மதிப்பளிக்காம உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல போய் உங்களை ஜாயின் பண்ண வச்சு, இந்த இடத்த நீ வேலையை பாரு, உனக்கு இதான் வேலை அப்படின்னு சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கா, கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60% நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி நடந்தது என்று நீங்க முழு மனதோடு ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஓகேவா? அப்பதான்
இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இது நடந்தது ஓகே. இந்த 2025ல் எனக்கு என்ன நடக்க போகுது, இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா? அதற்கான பதில்களை கட்டாயமாக சொல்கிறேன். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் இந்த சனி பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்ப நீங்க இவ்வளவு நாளா பேசணும்னு என்னெல்லாம் நினைச்சிருந்தீங்களோ, மனசுக்குள்ளேயே போட்டு ஃபீல் பண்ணீங்களோ, ஸோ அந்த விஷயத்தை இன்னும் வெளிப்படையா பேசுவீங்க. உங்களுடைய பேச்சுக்கும் மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில கோச்சார ரீதியான கிரகங்களான சனி பகவான் உறுதியா கொடுக்கிறார். அதே போல குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இருக்கும். யாருக்கெல்லாம் குடும்பத்தை விட்டு வெளியே போய் கஷ்டப்படுறீங்களோ குடும்பத்தோட இணைவதற்கான வாய்ப்பு உண்டு. பொருளாதார தடைகள் விலக போகுது. பொருளாதாரம் இனிமேல் கொடுத்த காசு திரும்ப வரும். அதே போல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பதவி உயர்வு மூலமாக பொருளாதாரத்துல அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கடகராசினர்களுக்கு ஏற்பட போகுது. வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும். வீடு நல்ல வீடா கட்டுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடா கட்டுவீங்க. ஸோ இந்த செயல்பாடுல உள்ள தடைகள் விலகும். அப்ப ஒரு தடை விலகிட்டாலும் என்ன ஆகும், ஒரு மாற்றங்கள் உண்டு பார்த்தீங்களா, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டு பார்த்தீங்களா. அப்ப வீடுல தங்கிடுவதற்கான வாய்ப்பு, புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்களுடைய சூழ்நிலையில நல்லபடியா செயல்பட போகுது. உங்களுடைய குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்க போகுது. உங்க குழந்தைகள் உங்க பேச்சை கேட்பாங்க. இன்னுமே அந்த கவலையை விட்டு நீங்க வெளியே வந்துடலாம். குழந்தை என் பேச்சை கேட்க மாட்டேங்க, என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்குது, மன வருத்தங்கள் இருந்து வெளியே வந்து என் குழந்தை என்னை புரிஞ்சுக்கிட்டான், என் மேல பாசம் காட்டுறான் அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்க சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க என்ன நினைக்கீங்களோ, என்ன விஷயத்த பிளான் பண்ணி செய்ய நினைக்கிறீங்களோ அதை ப்ராப்பரா செய்வதற்கான அற்புதமான காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு என்று சொல்ல முடியும். அதே போல புதிய புதிய ஆடைகள் வாங்குவீங்க. உங்களுக்கு பிடிச்ச வாசனை பொருட்கள், அதாவது செண்டு போடுறதுலேருந்து எதுனாலும் அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றதுக்கான அமைப்புகள் கிடைக்க போகுது. யாரெல்லாம் மளிகை கடை நடத்துகிறார்களோ, பலசரக்கு மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிவிதமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில வேலை பார்க்குற நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். கைராசியான டாக்டர் என்று பேர் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் உறுதியாக நல்ல மாற்றத்தை சந்திக்கும். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன வருத்தங்கள் கவலைகள்லாம் என்னென்ன இருந்துச்சோ ஸோ அது நீங்க போது மன வருத்தங்களும் உங்களுக்கு உறுதியாக நீங்க போகுது என்று பார்க்கிறோம். இடங்கள் கட்டாயமா வாங்குவீங்க. புதிய வேலையில இடமாற்றக்கூடிய செயல்பாடுகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. இதெல்லாம் கொடுக்காது சனி பகவான். அப்ப என்னென்ன விஷயத்துல கவனம் கொடுக்காரு? சனி பகவான் 9ல உட்கார்றாங்கிறது ஓகே. ஆனா அவர் உட்கார்ந்த இடத்தை விட அவர் பார்க்கும் இடத்துக்கு ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு லாக் பண்ணுவார்ல. ஸோ அதுல என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை 3ஆம் பார்வை மூலமா பார்க்கிறார். அதுக்கு அடுத்தபடியா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஸோ இந்த இடங்கள் அப்போ 3, 6, 11 இந்த 3 அமைப்புகள்ல நீங்க கவனமா இருக்கணும். அப்போ இந்த 3 அமைப்புகள்ல என்னென்ன விஷயங்கள் மெயினா எடுத்துக்கணும்னா உங்களுடைய இளைய சகோதரர், மூத்த சகோதரர் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கட்டாயமா ஏதேனும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அவங்ககிட்ட பொறுமையா உட்கார்ந்து நிதானமா பேசுனீங்கன்னா கருத்து வேறுபாடு பெருசாகாம நீங்க பாதுகாத்துக் கொள்ளலாம். நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு இடத்துல சொந்த தொழில் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே உள்ள நபர்கள், வயது குறைவான நபர்கள் யாரும் வேலை பார்க்காங்க, இல்லை உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வீண் வாதங்களை தவிர்த்துருங்க. அவங்க ஏதாச்சும் தேவையில்லாம பேசுறாங்கன்னா ஸோ முடிஞ்ச அளவு அட்வைஸ் பண்ணுங்க. முடியும்னா டேக் அப்படின்னு சொல்லி உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்க அப்படின்னு சொல்லி தவிர்த்து விடுங்க. அவங்க போய் உட்காந்து பாடம் எடுக்க வேண்டாம். எடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல யாராச்சும் உங்களோட உதவின்னு கேட்பாங்க. நீங்க தான் இறக்க குணம் உள்ளவங்களாச்சே, உங்கள்கிட்ட வந்து ஐயா எனக்கு இந்த விஷயம் எனக்கு நீங்க செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும், ஒரு கையெழுத்து தான், ஒரு சின்ன கையெழுத்து தான், ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நீங்க எனக்காண்டி உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டா கையை எடுத்து கும்பிட்டுருங்க. ஐயா சாமி இந்த ஆளையே ஆட்டைக்கே வரல, தயவு செய்ய என்னை விட்டுருங்க. நீங்க காட்டு
கையெழுத்து தானே, நம்ம கையெழுத்து போட்டா அவன் நல்லா இருப்பான்ல அப்படின்னு நினைச்சு மட்டும் தயவு செய்து நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த 2.5 வருடத்துல யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடுவதை முற்றிலும் தவிர்த்துங்க. அது தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க போய் நான் பொறுப்புன்னு சொல்லி எந்த ஒரு சூழ்நிலும் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அற்புதமான செயல்களையும் அற்புதமான நல்ல மாற்றங்களையும் சனி பகவான் கொடுக்க போறாருங்கிறத மட்டும் நீங்க மனசுல வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கைக்காக இனிமே வாழ பாருங்க. மற்றவங்களுக்காக வாழ்ந்தது உறுதியாக போதும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா பின்பற்றிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் இந்த சனி பயிற்சி மூலமாக உறுதியாக ஏற்பட போகுது. சனி பகவான் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 80% 85% ஒரு நல்ல மாற்றத்தை கோச்சார ரீதியாக கொடுப்பார் என்பது உண்மை. ஸோ உங்களுடைய சுய ஜாதகங்கிறது வேறு. அப்போ உங்க சுய ஜாதகத்திலும் தசாபுத்திகள் நன்றாக இருந்தால், கிரக அமைப்புகள் வலிமையாக இருந்தால் இந்த 85%, 80% முழுமையா பெறுவீங்க. ஸோ அதுல ஏதாச்சும் சில பாதிப்புகள் இருக்குன்னா, ஸோ அதற்கான செயல்பாடுகளை நீங்க நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் டோட்டல் எனர்ஜி ஆஃப் பவரை நீங்க பெற முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ இந்த குறிப்பிட்ட காலங்கள்ல சனி பயிற்சி காலங்கள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அருகில் இருக்கும் அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும். அதே போல அம்மன் கோவிலில் உள்ள நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை மனதார வழிபாடு செய்யுங்கள். உறுதியாக இந்த சனி பயிற்சி காலங்கள்ல ஏற்படுகின்ற சின்ன சின்ன சிக்கல்கள், அதே போல உறவுகளுக்குள் வருகின்ற சின்ன சின்ன தடைகளிலிருந்து விலகி ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் நீங்க செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, ஓகே, இது வழிபாடு. நீங்கள் ஒரு தானமா கொடுக்கலாம். என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஊர்ல என்னென்ன சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் நடக்கும், அந்த ஃபங்க்ஷன் அப்ப கட்டாயமா தண்ணீர் இலவசமாக கொடுங்க. ஃபங்க்ஷன்ல இலவசமா தண்ணீர் கொடுக்கலாம். அல்லது இந்த வயதான முதியவர்கள், ஊனமற்றவர்கள், ரோட்டோரமா இருப்பாங்கல்ல, சாலையோரமா, அவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை உணவு தண்ணி ரெண்டுமே சேர்த்து கொடுத்தீங்கன்னா சனி பகவானால் சிறு சங்கடங்கள் வரக்கூடிய விஷயங்கள் கூட மகிழ்ச்சியான விஷயமா மாறி கடகராசி என்பவர்களுக்கு முழு மனதுடன் வெற்றிகரமான சூழ்நிலையை உறுதியாக சனி பகவான் கொடுக்க ஆரம்பிப்பார் என்பது என்னுடைய கருத்து. அதே போல உங்களுடைய சுய ஜாதக விஷயங்கள் ஏதேனும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும். துல்லியமாக உங்களுடைய எதிர்கால பலன்களை கணித்து தர நான் காத்திருக்கிறேன். கால் பண்ணி எடுக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா சில நேரங்களில் ஷூட்டிங்கில் இருப்பேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஜாதகம் பார்த்துருப்பேன். ஸோ அதனால மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புனா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர நான் தயாராக இருக்கிறேன். எப்பொழுதுனாலும் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பொன்னான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.